ஜேகேடி யூடியூப் சேனலுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்குழலி. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க எடுத்துக்கிட்டது குழந்தைகளுக்கு வர்ற ஹீட் ரேஷ். பிரிக்லி ஹீட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேர்க்குரு. அது அடுத்து குழந்தைகளுக்கு வர்ற எக்ஸிமா, ஸ்கின் ரேஷஸ் பத்தி தான் பேச போறோம். அதாவதுங்க, குழந்தைகளுக்கு வந்து சம்மர்ல வந்து கண்டிப்பா வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தாலுமே அந்த கிளைமேட்னால வந்து சின்னதா மிலியேரியா ரூபரானே அதுக்கு பேரு, எம்ஆர்னு குட்டி குட்டி குட்டியா அப்படி கையை வச்சு பார்த்தா மணல் எல்லாம் தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அதுல மணல் வாரி அம்மையும் தனியா இருக்கு. ஆனா ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப்பா இருக்க மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு ரேஷ் வரலாம். இது வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கலாங்க, வெயிலே விடாத குழந்தைகள் கூட இந்த வரலாம். அந்த கிளைமேட் இருக்குல்ல, அதனால கூட இந்த மாதிரி வரலாம். இது வந்து எந்த விதத்திலயும் குழந்தைய வந்து பாதிக்காது. அது பாட்டுக்கு அதோட விளையாடு எல்லாம் பண்ணும். நமக்கு பார்க்கும்போது என்ன குழந்தைக்கு ஒரு ரேஷ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். சோ இது வந்து நீங்க ரொம்ப வந்து இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். 2 or 3 டேஸ்ல இதுவே வந்து தானாவே செல்ஃபா வந்து ஸ்பான்டேனியஸா சரியாயிடும். அப்படி இல்ல, ஒரு இடம் போகுது ஒரு இடம் வருது அப்படின்னா, இன்னும் கிளைமேட் வந்து கொஞ்சம் மாறணும். கொஞ்சம் நல்ல ஒரு குளிர்ச்சியா இருக்க மாதிரி குழந்தைக்கு வந்து இது பண்ணி தரணும். வெள்ளரிக்காய் ஜூஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நல்லா இது பண்ணி தரணும். வளர்ந்த குழந்தைங்கன்னா, சின்ன குழந்தைங்கன்னா ஜூஸ் மட்டும் கொடுத்தாலே போதும், வேற ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். தண்ணி இடையில கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுத்துக்கோங்க, சரியா? இது வந்து ஆட்டோமேட்டிக்கா 2 to 3 டேஸ்ல தானாவே ரிசால்வ் ஆயிடும். அப்படி ரொம்ப இதா இருந்ததுன்னா கேலமைன் லோஷன் மட்டும் போடுங்க, வேற ஒண்ணுமே வேண்டாம். கேலமைன் லோஷன் நல்ல ஒரு கொஞ்சம் குளிர்ந்த, ரொம்ப ஓவர் குளிர்ந்த தண்ணி வச்சா அப்புறம் சளி பிடிச்சுன்னு சொல்லாதீங்க. ஒரு மாதிரி இது நல்லா கொஞ்சம் லேசா கூலா இருக்கும் இல்லையா, மண்பான தண்ணின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு மண்பான தண்ணியில பஞ்சு இல்லைன்னா சுத்தமான வாயல் துணி, சேலை துணியா இருக்கலாம், இல்ல வேஷ்டி துணியா இருக்கலாம், அதை நல்லா முக்கி புளிஞ்சிட்டு நல்லா அப்படியே குடம்பு நல்லா ஒத்தி ஒத்தி கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு இது பண்ணாலே ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு தடவை ஒரு எக்ஸ்ட்ரா குளியல் வேற மேலுக்கு மட்டும் லேசா ஊத்தி விடலாம். கொஞ்சம் குளிர்ந்த தண்ணிங்க, குளிர்ந்த தண்ணின்னு சொல்றோம், கூல் வாட்டர் கிடையாதுங்க, மண்பான தண்ணினே வச்சுக்கோங்க. அந்த குளிர் இருந்தா போதுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த சில்லு குளிர்லாம் வேண்டாம். அந்த அளவு குளிர் வச்சீங்கன்னா சளி பிடிச்சிக்கிடும். மண்பானையில தண்ணி வைங்க, அந்த தண்ணியவே மறுநாள் அந்த பிள்ளைகளுக்கு குளிப்பாட்ட கொடுங்க. அந்த மாதிரிலாம் குளிச்சாலே அதுல நல்லா இதாகும். அது இந்த சமயத்துல வந்து ரொம்ப நல்லது, சரியா? அந்த மாதிரி ஒரு குளியலை வந்து போட்டு விடுங்க. கொஞ்சம் மைல்டா இருந்ததுன்னா கேலமின் லோஷன் லேசா நல்ல ஒரு பஞ்சு வச்சு, அது எப்படின்னா எதனால வருதுன்னா அந்த ஸ்வெட் டக்டோட போர் வந்து அக்ளூட் ஆயிருங்க, அதனாலதான் வருது. சோ லேசா மேல வந்து நல்ல ஒரு மாதிரி ஒரு மசாஜ் மாதிரி பண்ணி லேசா இது பண்ணி அப்படியே அந்த செல்ஸ் இதெல்லாம் இது பண்ணி விட்டாலே, நல்லா கிளீன் பண்ணி விட்டாலே சரியாயிடும். கிளீன்சர் யூஸ் பண்ணணும், கிளீன்சர் யூஸ் பண்ணாலே போதும், நல்லா சரியாயிடும். எக்ஸிமா, சிறு குழந்தைகளுக்கு எக்ஸிமா வருதுன்னா ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ஆஸ்துமா இருக்கும் கண்டிப்பா. ஒண்ணு பாதிக்கப்பட்ட குழந்தையோட மதருக்கு இருக்கும், அப்பாக்கு இருக்கும், இல்ல அம்மா பெத்த அம்மாவுக்கு இருக்கும், அம்மா அப்பா தாய் மாமா யாராவது ஒரு நபருக்கு இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் சிறு குழந்தைகளுக்கு வந்து எக்ஸிமாவே வரும். சோ அந்த மாதிரி வர்ற எக்ஸிமா வந்து சாதாரண மைல்டு சீராய்டு சரியாயிடும். இல்லைன்னா வந்து ஏட்டோபிக் இதெல்லாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அட்டோக்லோ அந்த மாதிரி எல்லாம் களிம்பு போட்டாலே நல்லா சரியாயிடும். 2-3 டேஸ்ல சரியாயிடும். எப்பவுமே ரேஷஸ் இருக்குன்னா ஜஸ்ட் லீவ் இட். 2-3 டேஸ்ல சரியாகல, ஆனா அசோசியேட்டட் ஃபீவர் இருந்தா கண்டிப்பா என்னன்னு கவனிக்கணுங்க. ஃபீவர் இருந்ததுன்னா நிச்சயம் வந்து அங்க எங்கேயோ பாக்டீரியாவோ வைரலோ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஃபீவரே இல்லாம ஜஸ்ட் ரேஷ் மட்டும் வந்தா அது வந்து சன்லைட்னால தான், பயப்பட வேண்டாம். அசோசியேட்டடா ஃபீவர் இருக்குது, குழந்தை இந்த நேரம் அழுதுட்டே இருக்குது, சரியாவே சாப்பிட மாட்டேங்குது, இந்த 3 அசோசியேட்டடா இருந்தா நிச்சயம் வந்து கவனிக்கணும். அப்படி இல்லாம சும்மா ரேஷஸ் மட்டும் இருந்தா யூ கேன் ஜஸ்ட் லீவ் இட். 2-3 டேஸ்ல தானாவே சரியாயிடும். கேலமைன் லோஷன் மட்டும் டாபிக்கலா போட்டுக்கலாம். ஃபீவர் இதெல்லாம் இருந்ததுன்னா என்னன்னு பாருங்க. ஒன்னும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா இருந்து எக்ஸிமா வரலாம் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா வைரல்ல வந்து சிக்கன் பாக்ஸ் வரலாம், ஹெர்பிஸ் சாஸ்டர் வரலாம், ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வரதுனால அதனால கூட வரலாம். சோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி டாபிக்கலா வந்து ஏசைக்ளோவிர் ஆயின்மெண்ட் இல்ல கிரீம் எல்லாம் கொடுத்துட்டு அது பண்ணாலே நல்லா சரியாயிடும். பாராசமால் சிரப் எஸ்ஓஎஸ் தேவைப்பட்டா மட்டும் பாராசமால் சிரப் மாதிரி கொடுத்துக்கலாம். டெபிட் ஸ்பஞ்ச் ரொம்ப ஐடியலுங்க. நல்லா குளிர்ந்த தண்ணீர்ல பஞ்சு இல்லைன்னா துணியை நல்லா முனிக்க நல்லா பிழிஞ்சிட்டு இங்க முதல்ல அக்கல்ல, இங்க நேப் ஆஃப் த நெக், தொடையில, வயிறுல இந்த மாதிரி வச்சீங்கனாலே கொஞ்சம் சர்ஃபேஸ் கூலிங் சொல்லுவோம். அந்த மாதிரி பாடி சர்ஃபேஸ் கூல் ஆச்சுனாலே ஓரளவு நல்லா சரியாயிடும். அதே மாதிரி நீங்க பண்ணும்போது கொஞ்சம் அழுத்தி நல்லா பண்ணீங்கன்னா அந்த ஸ்வெட் போர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்வெட் டக்டோட போர் வந்து ஓப்பன் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த இது ஓப்பன் ஆச்சுனாலே அடுத்து வந்து அக்ளூட் ஆகாது, இந்த மாதிரி வராது. சோ இது குறித்து வந்து ரொம்ப பயப்பட வேண்டாம். ஆனா அதே சமயத்துல வந்து ஃபீவரோட வந்ததுன்னா என்ன ஏதுன்னு உடனடியாக கவனிக்கணும். ஃபீவர் இல்லாம ரேஷ் மட்டும் இருந்ததுன்னா பயப்படவே வேண்டாம். ஃபீவரோட ரேஷ் வந்ததுன்னா கண்டிப்பா அது பாக்டீரியாவா வைரலா வேற எதுவும் அசோசியேட்டா எங்கேயாவது நீர்க்கோத்த கொப்பளம் மாதிரி எதுவும் இருக்குதா, ஹெர்பிஸ் சாஸ்டர் மாதிரி இருக்கா, ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குதா, சிக்கன் பாக்ஸ் மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் குழந்தைய வந்து ஐசோலேட் பண்ணி வைங்க. பேரா சிரப் மட்டும் கொடுங்க. டாபிக்கெல்லாம் தேவைன்னா ஏசைக்ளோவிர் ஆயின்மெண்ட் போடலாம், இல்லைன்னா லோஷன் மாதிரி ஏதாவது தடவலாம், கேலமைன் லோஷன் அதுக்கும் போடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் போட்டிங்கனாலே ஒரு 4 to 6 டேஸ்ல கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடும். சிறு குழந்தைங்களை நம்மளை விட கொஞ்சம் கேர் கொடுங்க. அந்த ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். மைன்யூட்டா ட்ரிவியல் ட்ரோமா கூட, சின்ன சின்ன இது கூட
குழந்தையோட ஸ்கின்னை வந்து பாதிக்கும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் வந்து கொடுக்கணும். ரொம்ப ஒரு pH அதிகமானது, சோப்பு வந்து ஹார்ட் சோப்பு, உப்பு நீர், உவர்ப்பு நீர் அதெல்லாம் வச்சுலாம் குளிப்பாட்டாதீங்க. சாஃப்ட் வாட்டர் வச்சு குளிப்பாட்டினா தான் ரொம்ப நல்லது. ஸோ அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குளிப்பாட்டுற தண்ணியும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சாஃப்ட் வாட்டர்ல குளிப்பாட்டுங்க. ரொம்ப ஹார்ட் வாட்டர்ல குளிப்பாட்டினீங்கனாலே அதுவே வந்து குழந்தைகளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப பாதிக்கும். ஹார்ட் வாட்டருங்கிறது மோஸ்ட்லி வந்து போர்ல எடுக்கிறது பிளஸ் சில கிணறுகள்ல வந்து வரும். அது பார்த்தாலே நமக்கே தெரியும். அது வேற ஒன்றும் வேண்டாங்க. சுட வச்சிங்கன்னா மேல ஒரு லேயர் ஆஃப் சால்ட் மாதிரி படியும். அந்த மாதிரி வந்தாலே அது ஹார்ட் வாட்டர். pH வச்சு இது பண்ணலாம். நம்ம வந்து ஹார்ட் வாட்டர் நல்லா தெரியும். சவத்த தண்ணி, சுண்ணாம்பு தண்ணின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை வச்சு குழந்தை குளிப்பாட்டாதீங்க. குழந்தை குளிப்பாட்டுறதுக்கு சாஃப்ட் வாட்டர் வச்சிருங்க. இல்லைன்னா நல்லா கொதிக்க விட்டு ஆற விட்டுருங்க. அந்த தண்ணியை ஆறின பேர் லேசா குளிப்பாட்டிக்கோங்க. அந்த மாதிரி குளிப்பாட்டுறதுக்கு மட்டும் தண்ணி நல்லா இது பண்ணீங்க. நான் திருப்பி 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 சொல்றதாங்க, லூஸ் ஃபிட்டிங் காட்டன் ட்ரெஸ். சம்மர் ஆயிடுச்சா, குழந்தைய வந்து ஜட்டி மட்டும் போட்டு விட்டுடுங்க. அது வாடு சுத்திட்டு இருக்கட்டும். வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் விடாதீங்க. வெளியே போனா மட்டும் காட்டன் ட்ரெஸ் ஒன்று வந்து மாட்டி விட்டுருங்க. மேலுக்கு லேசா ஒரு குளியில போடுங்க. ஒரே ஒரு டப்பா தண்ணி போதுங்க. நல்லா லேசா மேல மட்டும் நல்லா தொடச்சு விட்ட மாதிரி தொடச்சு விட்டுட்டு உணர விட்டுட்டு அதுக்கப்புறம் மேல வந்து காட்டன் ட்ரெஸ் போட்டு அனுப்பி விட்டுருங்க. மற்றபடி முடிஞ்ச அளவு வந்து 10 to 3 மணிக்கு எங்கேயுமே வெளியே குழந்தை தூக்கிட்டே போகாதீங்க. உங்களுக்கு போகணும்னு இருந்தாலுமே நீங்க போகாதீங்க. குழந்தைக்கு 1 வயசு ஆகிறவரை நீங்க வந்து உங்களோட ஆசை பாசைகள் எல்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு வேற எங்கேயும் அங்க போகணும் இங்க போகணும் சுத்தணுன்றதை நினைக்காதீங்க. குழந்தைக்கு சாலிடா 1 வயசு ஆன பிறகுதான் எங்கேயாவது போங்க. அது வரலும் குழந்தைய வீட்டுக்குள்ளே வச்சு நல்லா இது பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. 1 வயசுக்கு அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இடமா போக ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிங்க. 2 வயசுக்கு அப்புறம் ஓரளவு நல்லா இது பண்ண ஆரம்பிக்கலாம். சரியா? முடிஞ்ச அளவு 1 வயசு வரலும் குழந்தைகளை 10 to 3 மணி வெயில்ல காமிக்கவே காமிக்காதீங்க. என்னோட சஜஷன் அதுதான். உங்களோட ஓன் இது இண்டிவிஜுவல் விருப்பம் எப்படியே தெரியாது. நீங்க குழந்தைக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா இதை ஃபாலோ பண்ணுங்க. குழந்தை கஷ்டப்படாம தோல் நோய் எதுவும் வராம வளரணும்னு நினைச்சீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி கண்டிப்பா ஆயில் அப்ளை பண்ணுங்க. குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஆயில் வந்து கொஞ்சமா அப்ளை பண்ணுங்க. அது உடனே நல்லா குளிப்பாட்டி அந்த பாசிப்பருப்பு மாவு போட்டு குளிப்பாட்டி விட்டுருங்க. ரொம்ப நல்லா இதாகும். ரேஷஸ் வந்தா பயப்பட வேண்டாம். குழந்தைக்கு கண்டிப்பா ரேஷஸ் அப்பப்போ வரும். சின்ன இது கூட மாற்றங்கள் கூட கிளைமேட் சேஞ்ச் கூட குழந்தையோட ஸ்கின்னை பாதிக்கும். அதனால நீங்க போடுற ட்ரெஸ்ல வந்து கவனம் செலுத்துங்க. கண்டிப்பா வந்து காட்டன் ட்ரெஸ் அதுக்குனே வாங்கி வச்சுக்கோங்க. லூஸ் ஃபிட்டிங் லைட் கலர் காட்டன் ட்ரெஸ் அந்த மாதிரி வாங்கினீங்கனாலே போதுங்க. அதை மட்டும் போட்டு விடுங்க. நல்லா 2 தடவை கூட குளிப்பாட்டுங்க. சாயந்தரம் ஒரு 4 மணிக்கே ஒரு நல்லா குழந்தைய தொடச்சி எடுத்துருங்க. இல்லைன்னா மேலுக்கு மட்டும் தண்ணி ஊத்தி விடுங்க. தண்ணி ஊத்த கொஞ்சம் யோசனையா இருந்ததுன்னா தொடச்சி மட்டும் மாதிரி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்தீங்கனாலே குழந்தைய வந்து ஸ்கின்ல எந்த ப்ராப்ளம் வராம நல்லா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடட்டும். 6 மாசம் ஆச்சுனாலே தண்ணி இடையில சங்குல கொடுத்தாலும் சரி, ஸ்ட்ரா டம்ளர்ல கொடுத்து பழக்கினாலும் சரி, எதுனாலும் சரி தண்ணி கண்டிப்பா குடிக்க பழகுங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்து பழகுங்க. அடுத்து வந்து உணவுல வந்து தயிர் அதெல்லாம் கண்டிப்பா உணவுல வந்து சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரிலாம் சேர்த்தீங்கன்னாலே குழந்தை கொஞ்சம் நல்லா இதா இருக்கும். மெயினா ஜூஸுங்க, ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் அது எதுவானாலும் இருக்கட்டும். அப்பப்ப மெயினா வந்து வாட்டர் மிலான், மஸ்கி மிலான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் டெண்டர் கோகனட் வாட்டர் பிடிச்சது அதுவும் கொஞ்சம் குழந்தைக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கனாலே குழந்தைக்கு வந்து இந்த சம்மர்ல வர்ற தோல் நோய், ரேஷஸ் இதுல இருந்து பாதுகாப்பு தரலாம்னு சொல்லிட்டு இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.